கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நம்ம யாரை பின்பற்றி போறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளை வழி நடத்துறவங்க சரியான வழியில போறாங்களா, இல்லனா நம்மளுடைய அழிவுக்கு காரணமா இருக்கிறாங்களா? வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 15:14. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடனாய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்றார். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? ஒரு குருடன், அதாவது ஒரு கண்ணு தெரியாத நபர் இன்னொரு கண்ணு தெரியாத நபரை வழிகாட்ட முடியாதான். 2 பேருக்குமே ஆபத்து நேரிடுமா. ஒரு காட்டுல தீ பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. எல்லா மிருகங்களும் குளக்கரையை நோக்கி ஓடுச்சு. அப்போ ஒரு ஆமை மட்டும் எதிர் திசையில நடந்துட்டு இருந்தது. இதை கவனிச்ச ஒரு நரி அந்த ஆமை கிட்ட போய் கேட்டுச்சு, அங்க தீ எரியுது, எல்லாரும் இந்த பக்கம் தானே போறாங்க, நீ மட்டும் ஏன் தீயை நோக்கி போற அப்படின்னு. அதுக்கு அந்த ஆமை சொல்லுச்சு, குளத்துல நிறைய முதலைகள் இருக்கு, அமைதலா இருந்து கவனிச்சு பாரு அப்படின்னு. அந்த நரி அமைதலா இருந்து கவனிக்கும் போது குளத்துல முதலைகளால கடிக்கப்பட்டு உள்ள இழுக்கப்பட்ட மிருகங்களுடைய அலறல் சத்தம் கேட்டுச்சு. அப்போ நரி சொல்லிச்சு, அங்கேயும் தான் ஆபத்து இருக்கு, நீ தீய நோக்கில போற அப்படின்னு. அப்போ அந்த ஆமை ஒரு இடத்த காட்டுச்சு. அங்க தீ எரிஞ்சு அணைஞ்சு அடுத்த திசைக்கு போயிருந்தது. அப்போ அந்த ஆமை சொல்லுச்சு, இந்த இடம் முழுவதுமே அணைஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேல அங்க தீ பற்றி எரியாது, அதனால நான் அங்க போய் இருக்க போறேன் அப்படின்னு. 2 பேரும் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டாங்க. இப்படிதான் சில நேரம் நம்ம தவறு பண்றோம். எல்லாரும் செய்யறாங்க, இல்லைனா யாரோ ஒருத்தர் செய்யறாரு அப்படின்றதுக்காக குருட்டாட்டமா நம்ம பின்பற்றிட்டே போறோம். ஆனா அதோடைய முடிவு என்ன அப்படின்றத நம்ம முன்னாடியே சுதாரிச்சு தப்பிச்சிட்டோம்னா நமக்கு நல்லது. இல்லைனா அந்த முன்னாடி போனவருக்கு என்ன நடந்ததோ அதுதான் நமக்கும் நடக்கும். நமக்கு பிடிச்சவங்கள பின்பற்றி போறதுல தவறு இல்லை, ஆனா அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தெளிவா புரியணும். அடுத்த கதையில் சந்திப்போம்.